நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். என்னோட அன்புக்குரியவர்களே, உணவு மருத்துவம் அப்படின்ற பயணம் இன்னைக்கு 22வது நாளாக நாம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கோம். போன வாரம் உணவு மருத்துவத்துல நம்ம எடுத்த டாபிக் உடம்பு எடையை குறைப்பதற்கு என்ன உணவு. உடம்பு எடையை குறைக்கிறதுக்குன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆரம்பத்திலேயே முதல்ல எதை தவிர்க்கலாம், அவாய்ட் பண்ணணும்ன்றதுதான் முதல் மேட்டர். இப்போ நமக்கு போன வாரம் பேசுறதுல எதெல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும், விட்டாதான் இன்னொன்னு பெற முடியும் அப்படின்னு சொல்லும் போது, துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறமா செயற்கையான அந்த வண்ணமூட்டிகள், செயற்கை வண்ணமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகள், அப்புறம் இன்னும் செயற்கையா அதுல சாஃப்டா பண்றதுக்கு, மென்மை ஆக்குவதற்காக மென்மைப்படுத்திகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம விடுதலைன்னு சொல்ல போகும்போது, பொதுவா பேக்கிங் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும், பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்பேக்டு, கார்ட்போர்ட் பாக்ஸ் பேக்டு, பாலித்தீன் கவர்ல பேக் பண்ணுது, அதுல எல்லாம் என்ன இருக்கும்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கினுடைய தீங்குகளும் இப்ப நிறைய சேர்ந்து போச்சு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போகணும்னு சொன்னா, முதல்ல நம்மளுடைய உணவுகளை நம்ம வீட்டுகள்லயே தயாரிக்கக்கூடிய உணவுகளா இருக்கும். மேக்சிமம் தவிர்க்க முடியாதவர்கள் அல்லது தவிர்க்க முடியாத நேரங்கள், 2 விஷயங்கள் தான் வாழ்க்கையில இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உள்ளவங்க இருக்காங்க, இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் உடம்பு முடியாம போகும்போதோ நம்ம வெளியில வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். இப்ப ஜாக்கிரதையோட வாங்கணும்ன்றது மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம்னு சொன்னா, இந்த உணவுல வரக்கூடிய தவறுகளையும் தவிர்க்கலாம். வெளியில வாங்குற உணவுகள் எப்படியும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அவங்க டேஸ்ட்டை கூட்டி காட்டணும், காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு, அந்த காம்படிட்டர்ஸ் இருக்க போகும்போது நம்ம டேஸ்ட்டை கூட்டி காட்டணும், கலரிங்கை கொடுத்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும், அதெல்லாம் அவங்களுக்கு சாஃப்டா கொடுக்கணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. அதனால வியாபார நோக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களோட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது போராட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்க அவங்களே செஞ்சு சாப்பிடணுன்றதுதான் விதிகள். சரியான விதி, சரியான பாதையில நம்ம பயணம் போறோம்ன்றதுக்கு அர்த்தம். இதற்கு அடுத்தது நாம வீட்டிலேயே வச்சு உபயோகப்படுத்துற ஒரு உணவுகள்ல ஒரே மாதிரி, அதாவது இப்ப நம்ம என்னன்னா புளிச்சமாவும் தான். வீட்டுல நான் இட்லி, நேத்து தோசை, முந்தாள் ஆப்பம், அதுக்கு முன்னாடி இடியாப்பம், அதுக்கு முன்னாடி என்னாச்சு, அதுக்கு முன்னாடி ஊத்தப்பம் போட்டோம், அதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் மாவு பொருள் தான். அப்ப அதே மாவு பொருள் தான் எங்க வீட்டுல டிஃபன் தான், நாங்க சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பாடு சாப்பிடறதுன்னா இன்னைக்கு நீங்க அமாவாசை நாங்க சாப்பாடு சாப்பிடுறோம், விரதம் இருப்போம். விரதம்னா எப்படி, சோறு கிடையாது, நாங்க இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரிதான் சாப்பிடுவோம். எல்லாமே அரிசி தான். அந்த மாதிரி நம்ம யோசிக்க போகும்போது சீக்கிரமா புளிச்சு போறது அரிசி உணவுகள். மாவு பொருள் எல்லாமே புளிக்கும். இந்த புளிக்க போகும்போது நம்ம ஒரு நாள் சேர்ந்து பயன்படுத்துறது, 2 நாள் பயன்படுத்துறது அப்படின்ட்டு இப்போ அதே மாதிரி செய்ய நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் மாவு அரைச்சி. ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க ஃப்ரீயா இருக்கிறோம், மாவு ஆட்டிடுவோம். மாவு ஆட்டுறதுன்னா அந்த காலத்து மாவு ஆட்டுறது கிடையாது. கிரைண்டர்ல போட்டு ஒருத்தர் ஆட்டை, ஒருத்தர் தள்ள, ஒருத்தர் ஆட்டை, ஒரு தள்ள, அது கிடையாது. கிரைண்டர்ல போட்டு ஆட்டுறது, அது ஆடப்போகுது. இதுக்கே வீக்லி ஒன்ஸ் தான் முடியுதுனால காலம் அப்படி ஆயிப்போச்சு. இது யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். சரி, அப்படி ஆட்டி வச்சுட்டோமே, ஒரு வாரம் ஆச்சு. அந்த ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய உணவுகள்ல மிஞ்சி போறது நைட்டுக்கு மிஞ்சி போறது காலையில. அதே சுட்டது, அதாவது மாவாவே பயன்படுத்தக்கூடியது ஒரு பார்ட்டு. அடிக்கடி நான் சொல்ற விஷயம் மாதிரி 3 ஃப்ரிட்ஜ் தேவைப்படுதுன்னு சொல்றோமே, அதேதான். ஒரு ஃப்ரிட்ஜ்ல ரா ஃபுட்ஸ், 2வது ஃப்ரிட்ஜ்ல இந்த பால், மாவு இந்த மாதிரி ஐட்டங்கள், 3வது ஃப்ரிட்ஜ்ல சுட்டு அடுக்கணுது நான் மிச்சமாக குழம்புகள், ஒரு வாரத்துக்கு குழம்பு திங்கிறது ஒரு ஒரு வீடுகள் எல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாப்பாடு கேட்டு வராங்க இல்லையா, அவங்களாம் கொடுப்பாங்க.
இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, போன வெள்ளிக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 நாள் இருக்குல்ல, 7 நாள் மிச்சமான குழம்பு 7 கவர்ல குடிச்சிருப்பாங்க. அது வந்து முதல்ல சனிக்கிழமை எடுத்து கொடுத்துட்டியா? ஞாயிற்றுக்கிழமை எடுத்து கொடுத்துட்டியா? திங்கட்கிழமை எடுத்து கொடுத்துட்டியா? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இது மாத்தி குடுத்துட்ட போல இருக்கு. செவ்வாய்க்கிழமை இதை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டியா? அப்ப வந்து திங்கட்கிழமை இது அங்கேயே நின்னு போச்சு பாத்தியா? அப்படின்னு பார்த்து அந்த 7 நாளைக்கு மிச்சமான குழம்பு, மிச்சமான கூட்டு. ஏன்னா யாருக்கும் தான் கொடுக்க போறோம். அதையும் இதையும் ஒண்ணா கலந்து எல்லாரும். விருந்தினரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது விருந்தினர்கள் கூட அது மாதிரி தான் வந்து யோசிச்சு கொடுத்துருவாங்க. விருந்தினர் வந்துட்டு போறாரு, இப்போ ரெண்டு வந்துட்டு போறாங்க, சாப்பிட்டு போறாங்க, அப்ப கொடுக்குற வாய்ப்பு இருக்குது பார்த்து. 3வது ஃப்ரிட்ஜ் சுட்டு அடுக்கின பொருளை 3வது ஃப்ரிட்ஜ் ஒழிச்சுக்கணும். ஃப்ரிட்ஜ் இருக்காது. இமேஜின் பண்ணி சொல்றேன் நான். ஒரே ஃப்ரிட்ஜுக்குள்ள 3 ஐட்டங்கள் இருக்குது. 3 பார்ட். டபுள் டோர்னா 2 ஃப்ரிட்ஜ் அர்த்தம். அப்போ இது மாதிரி இருக்கு போகும்போது இதெல்லாம் வந்து உடம்பு வந்து நமக்கு வந்து குறைக்கணும்னு ஆசைப்படும் போது முடியாது. நம்மளோட தப்பு இருக்கு இல்லையா? மாவு பொருட்கள் வயிற்றுல வந்து என்ன பண்ணோம்? வாயுக்களை உற்பத்தி பண்ணோம். நாங்க வந்து பிடிக்காம தான் தோசை சுட்டு சாப்பிடுறோம். மாவு புளிச்சது ரைட். இது ஒரு பார்ட். ஒரு ஃப்ரிட்ஜ், 2 ஃப்ரிட்ஜ், 3 ஃப்ரிட்ஜ், 4வது ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இருக்குது. அது எது? சிரிக்காமலேயே சிந்திப்பதற்கான சிரிக்காத வயிறுகள் தான் 4வது ஃப்ரிட்ஜ். அதுக்குள்ள தங்குது இல்லையா? முதல் நாள் சாப்பிட்டதுக்கே என்ன வந்து சேரல வெளியே. நேத்து சாப்பிட்டது இன்னைக்கு சாப்பிட்டது இன்னும் வரல. 3 நாள் ஆச்சு. ஒருத்தர் சொன்னாரு, தினந்தோறும் வந்து ஏன்பா நீ வந்து மோஷன்ல எனக்கு அதெல்லாம் கரெக்டா போகுது. யார கேட்டாலும் மாதிரி தான் சொல்றாங்க. ஏமா 100 பேரை எடுத்தோம்னா 95 பேரு எனக்கு சரியா போகுதுன்னு சொல்றாங்க. 90 பேர் வச்சுக்கோங்க, 10 பேர்னா மாட்டு சொல்றேன். சரி, அப்ப அவர் ஒரு ஆளை கேட்டேன். எனக்கு காலையில போயிடும் சார் கன்ஃபார்மா. ஏப்பா இவ்வளவு கஷ்டம் இருக்குது உனக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லையாப்பா? எனக்கு காலையில போயிடும். இப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே வந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரிஞ்சிச்சு. டெய்லி போயிடுமா போகாதா போகும்போது பல முறை அவர் கேள்வி கேட்டிருக்கேன். பல தடவை வந்தாரு என்கிட்ட. அப்போ ஒரு தடவை கேட்க போகும்போது எனக்கு காலையில தாங்க சார் போகணும். கேட்பாடு அப்பதான் ஒரு கேள்வி மாத்தி கேட்கணும். அந்த வந்து நம்ம மாத்தி யோசிக்கணுன்ற மாதிரி மாத்தி கேள்வி கேட்டேன் நான். போர்ஷன் காலைல எப்ப போனாலும் கேட்டேன். சார் சரி, ஞாயிறு புதன் வியாழக்கிழமை காலை போச்சு. டெய்லி போகுது. டெய்லி நான் சொல்லவே இல்லையா உன்ட்ட? போர்ஷன் எப்போ போகணும்னு கேட்டீங்க. காலையில போடுன்னு சொன்னேன். எப்ப போனாலும் காலையில தான் போகணும். 3 நாளுக்கு ஒரு போவோம், 5 நாளுக்கு ஒரு போவோம், 7 நாளுக்கு ஒரு அசந்து போயிட்டேன். நமக்கு வந்து இன்னும் கத்துக்க நிறைய இருக்கு. கட்டுறது கைமண் அளவுன்ற வார்த்தை அப்போ யோசிச்சேன் நானு. கட்டுறது கைமண் அளவு கூட இல்ல. ஒரு ஒரு தொட்டம்னா வரல எவ்வளவு மண் ஓட்டுதோ அந்த அளவு கூட இன்னும் கத்துக்காம இருக்கோம். நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து ரொம்ப பிளான் பண்ணி யோசிக்கல நம்ம பாட் முடிவு பண்ணிட்டேன். இந்த 4 ஃப்ரிட்ஜுகளையும் அடுக்கிற உணவுகள் எப்போ அடுக்கு தொடர்ல இருந்து விலகுதோ அப்பதான் ஒபிசிட்டி குறையும். சரி, இதுக்கு அப்புறமா என்ன செய்யலாம்? மாவு பொருளுக்கு அடுத்ததாக சில்லுன்னு இருக்கக்கூடிய எல்லாமே உடம்பு வெயிட் பண்ணும். சூடு இல்லாத உணவுகள். அப்ப நம்ம சூடு இல்லாத உணவுன்னு சொல்லும் போது ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் தண்ணி வைக்கிறோம். ஃப்ரிட்ஜில் உள்ள வச்சுட்டு வந்து தண்ணி வைத்து குடிக்கிறது மட்டும் இல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடுறது வெளியே இருந்து. நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடறவங்க கூட ஓகே பண்ணுவேன். ஆனா தண்ணி வச்சு குடிக்கிறவங்க வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னா இது ரொட்டீன். காலைல வச்சு மதியானம் மதியானம் வச்சு சாயந்தரம் சாயந்தரம் குடிச்சிட்டே தான் இருக்காங்க. ஐஸ்கிரீம் வந்து டெய்லி குடிக்கிறது இல்லை, சாப்பிடுறது கிடையாது. என்னைக்காவது சாப்பிடுறதுனால நானே ஒரு காம்பினேட் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன். ஐஸ் வாட்டர் குடிக்காதுன்னு சொல்லியிருப்பேன். அது ஒரு அந்த ஒரு உண்மை இருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் பண்ண போகும்போது அவங்க வந்து நம்மளோட ஊன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் செய்யாம போயிடறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி மாத்தி சொல்ற போகும்போது ஓகே பண்றாங்க. சரி, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த எதெல்லாம் ஒதுக்கணுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 3 விஷயங்கள் சொன்னேன். ஒபிசிட்டி உடம்பு பாக்குறதுக்கு பெருசா பெருத்து போயிருக்குன்னு சொன்னா 3 காரணங்கள் சொன்னேன் இல்லையா? ஒண்ணு நீர். நீரின் காரணமான உடம்பு வெயிட் கொடுக்கும். வெயிட் அதிகமா இருக்கும். பாக்குறதுக்கு நீர் கோத்த மாதிரியே இருக்கும். இந்த கண்ணு கீழே தான் அடையாளம் சொன்னேன் நானு. கண்ணு கீழே நீர் கோத்து தொங்குற மாதிரி தொங்கும், இந்த பேக் மாதிரி தொங்கும், பை மாதிரி தொங்கும் அப்படின்னு சொன்னேன். முக வீக்கம், கை கால்கள் வீக்கம், வயிறு வீக்கம், அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறது சிரமம் இருக்கும். முகம் வந்து பேல் அதாவது வெளுத்து போயிருக்கும். யூரின் அவுட்புட்டு சில பேருக்கு போகும், போகாம இருக்கும். இப்படி மாறி மாறி இருக்கும். சில பேருக்கு அதிகமாகவும் போகும், சில போகாம இருக்கும். ஆனாலும் கூட எவ்வளவு யூரின் பாஸ் பண்ணாலும் அவருக்கு வந்து இந்த வெயிட் குறையாது. நீர் வீக்கம் கூட்டிட்டே இருக்கும்.
இது நீரின் காரணமான எடை கூடுதல், அப்பியரன்ஸ், தோற்றத்துல முடிவுள்ள. இரண்டாவது பார்த்து காற்றின் காரணமாக. இந்த காற்றின் காரணமாக யாருக்கு இருக்கும்னு சொன்னாங்க, டிலே டைஜஷன், தாமதமான செரிமானம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு காற்று உப்புசம், வயிற்றுல வந்து பிளாட்டூலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு உப்புசம் ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும்னு சொன்னா, வயிற்றுல பார்க்கும்போது உப்புசமா இருக்கும், மற்ற உறுப்புகள்ல என்ன ஆகும்னு சொன்னா வலிகளை ஏற்படுத்தும், பெயின். அப்போ யாருக்கெல்லாம் உடம்புல வந்து வலி இருக்குதோ, வலி இல்லாமல் யாரும் இல்லை, ஆனா அதுல வந்து அளவு இருக்கு இல்லையா, ஸ்கேல் இருக்குல்ல, 5%, 1% வலி, 99% வலி, 100% வலி எல்லாம் இருக்குது. வலியையும் தாண்ட போகும்போது செயலிழந்து போய் பக்கவாதங்கள், மூட்டுவாதங்கள், ஆமவாதம், இந்த மாதிரி பல வாதம் வந்து உள்ள சேர்ந்து போகுது. நூற்றுக்கணக்கான வாதங்கள் இருக்குது. இப்ப சித்த மருந்துல கூட போடுவாங்க, 80 வகையான வாதங்களுக்கு இந்த மருந்து பயன்படும் போடுவாங்க. துத்திக்கீரை கூட அது மாதிரி போடுவாங்க, 80 வகை வாதத்தை இது வந்து துத்திக்கீரை சொல்றாங்க. அப்போ எவ்வளவோ டைப் இருக்கு, ஆனா எல்லா டைப்புக்கும் பொருள் ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான். வாயு உடம்புல உற்பத்தி ஆக போகும்போது உடம்புல தங்குச்சுன்னு சொன்னா வெயிட் கொடுக்கும். இது காற்றினுடைய அடர்த்தி. முதல்ல நீரின் அடர்த்தியின் காரணமான ஒபிசிட்டி, இப்ப காற்றின் காரணமான ஒபிசிட்டி இரண்டாவது. இப்ப காற்றின் காரணமான ஒபிசிட்டியை நாம வந்து ஜெயிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நீரின் காரணமான ஒபிசிட்டியை நம்ம ஜெயிக்கணும்ன்றதை பத்தி முதல்ல பேசணும் இல்லையா? அவங்க வந்து உப்பு சமாகி இருக்கின்றது அப்படின்னு சொன்னாலே உப்பு கூடி இருக்கின்றது அப்படின்னு பொருள். உப்பு என்பது உப்பு சம். மாவு வந்து நம்ம கையில வந்து கலக்க போகும்போது கையில உப்பு தண்ணி அது கரைச்சோம்னா மாவு வந்து புளிச்சிடும். அதே மாதிரி வந்து உப்பு போட்டுதான் வந்து நம்ம சமையல் பண்ணுவோம், இட்லி மாவு, தோசை மாவுலாம். உப்பு அப்படின்ற விஷயம் இல்லாத உப்புதல், இது நீர் வீக்கத்தை தரக்கூடியது. ஜாஸ்தி சாப்பிட்டா என்ன டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கிட்னி நான் வந்து போயிடுச்சு உனக்கு, உப்பு சேர்க்காத. அதே மாதிரி தண்ணியும் அளவா குடின்னு சொல்லுவாங்களா இல்லையா? நீரும் உப்பும் அந்த கிட்னியும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குது. நம்ம ஈஸியா புரிஞ்சிடும். தண்ணி ஜாஸ்தி குடிக்க வேணாம்னு சொல்றதோ, தண்ணி குடிச்சால் நமக்கு வந்து மூச்சு வாங்குறது கஷ்டங்கள் வந்தாலோ, அல்லது அங்கங்க பை மாதிரியான வந்து வீக்கங்கள், இப்போ வந்து இங்க ஒரு பை பண்ண மாதிரி அப்படி இப்படி வீங்கி இருக்கும், இதெல்லாம் தான் வந்து நீரின் காரணமான உடம்பு எடை கூடுதல் அல்லது தோற்றத்தில் கூடுதல். இரண்டாவது காற்றின். இந்த காற்றின் காரணமானது வாயு. ஒரு பொருள் உள்ள சாப்பிட்டு ஜீரணமாகி வெளியே வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. அது ஜீரணமாகாம லேட் ஆகிட்டே போச்சு. இன்னைக்கு முதல் நாள் ஜீரணமே ஒன்றும் ஆகல, இன்னைக்கு ஜீரணம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னு சொன்னா பசின்றது வேற பார்ட்டு. இறைப்பை இவ்வளவு பெருசா சின்ன பை தான் அது. அதுக்குள்ள வந்து இப்ப நம்ம காலையில என்ன போச்சோ போயிடும். அது என்ன பண்ணும், உள்ள ஒரு அலசி திருப்பி போட்டுடும். ரெண்டாவது போறது உள்ள, அதனுடைய வேலை என்னன்னா உள்ள வந்தோம்னா கொஞ்சம் லேசா, இப்ப வந்து ஒரு காய்கறி லேசா வந்து கழுவிப்பாங்க, அந்த மாதிரி லேசா ரெடி பண்ணுவோம், லேசா ரெடி பண்ணி கவுத்து விடும். இப்படி அந்த ஜல்லியும் அந்த மணலும் சிமெண்ட்லாம் ஒன்னா போட்டு ஒரு மிஷின் பண்ணுவாங்கல்ல, பண்ணி கையிலேயே முன்ன பண்ணுவாங்க. அப்ப வந்து ஹேண்ட் மிஷின், இப்பதான் வந்து மிஷின்லாம் வச்சு ரோல் பண்ணும். ரோல் பண்ணி என்ன பண்ண அப்படி கவுத்துரும், திரும்ப வேற மணல் ஜல்லியும் ஒன்னா போட்டு ரோல் பண்ணுவாங்க. இப்ப அந்த கட்டுமானத்துக்கு வந்து பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அது கொட்டாச்சுன்னா அந்த எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு அந்த கிடையாது, அது கலவை போட்டு கொட்டியாச்சு. அடுத்த கலவை ரெடியா நான் ரெடியா இருக்கிறேன், கூட கேட்டதா இருக்கும், வயிறு கேட்டதா இருக்கும். வயிறு உள்ள போயிட்டே இருக்குதுன்றதுனால வந்து ஜீரணம் நல்லா இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஜீரணம் நல்லா ஆயிட்டால் எந்த நோயுமே இல்லை, அது வேற விஷயம். அது வேற பார்ட், லாஸ்ட் பார்ட், கடைசி. அந்த அளவுக்கு யாருமே இல்லை, அளவுதான் இருக்கு. இவன் எத்தனை பர்சன்ட் அவன் எத்தனை பர்சன்ட் கணக்கு இருக்கு. அப்ப காற்றின் காரணமாக சொல்ல போகும்போது தாமதமான எல்லா மாவு பொருட்களும் உடம்புக்குள்ள போய் என்னவாகும், காற்றாக மாறிவிடும். கொஞ்ச நாள் பார்க்கும், ஒரு நாள் 2 நாள் பார்க்கும். வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேற வேண்டிய வழிகள் என்ன? வேர்வை மூலமா வெளியேறணும், மூச்சு வழியா வெளியே வரணும், யூரின் வழியா வெளியே வரணும், மோஷன் வழியா வெளியே வரணும். 4 வழியும் அடைச்சிச்சு. நம்ம இன்டீரியர்லயே இருந்து பழகிட்டோம், அதனால வேர்க்கிறதுக்கான வழி இல்லை. கேட்டாக்கு இது வந்து இந்த மாசத்துல மழை கால மாசம்லாம் வந்துச்சு, இப்ப எங்க வேர்க்க போகுது? வெயில் காலத்துல மட்டும் வேர்த்து போச்சு அவங்களுக்கு? வேர்க்கல, ஒரு பார்ட் இல்லை, ஆஃப் ஆயிட்டோம். மூச்சு இழுத்து நம்ம வந்து இயற்கையா கிடைக்கிற சுவாசத்தை நம்ம பழகவே இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாம விட்டுட்டோம் நம்ம எல்லாமே. அதனால பிறக்க போகும்போது அந்த வந்து வேலை செய்யற நுரையீரல் இருந்து வேலை செய்யிட்டே தான் இருக்குது. அது கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறதுக்கே நமக்கு தெரியாம பயிற்சி இல்லாம இருக்கிறதுனால நம்ம மூச்சு ஸ்பீடா வேலை செய்யுது. இந்த ஸ்பீடா வேலை செய்யும் போது நுரையீரல் சோர்ந்து. அப்ப என்ன செய்யணும்,
அதை வந்து கொஞ்சம் வந்து மெதுவாக வேலை செய்வது ஒரு சின்ன பயிற்சி தான். அது மட்டும் பயிற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நம்ம இயற்கையான காற்றோட்டம் தான் தேவையில்லை. இயற்கையான காற்றோட்டம் நமக்கு ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. பொல்யூட்டட் கார் அது வந்து ஏர் பொல்யூஷன், காத்து சுத்தமா மாசு. நம்ம இந்த மாதிரி மெட்ராஸ் சிட்டில வாழ்றவங்களுக்குலாம் ரொம்ப மோசம். அடுத்தது எல்லாமே மெட்ரோபாலிட்டன் சிட்டியா தான் மாறிட்டே வருது. எல்லாமே நிறைய சிட்டிஸ் எல்லாம் மாறிடுச்சு. கிராமங்களும் இப்ப அப்படிதான் ஆயிட்டு வருது. இருந்தாலும் கூட இன்னும் கிராமிய சூழல் இருக்குமானால் இந்த நுரையீரலுக்கு பயிற்சி கூட அவ்வளவு தேவைப்படாது. அதுக்கான சூழல் இல்லாத போதுதான் நம்ம வந்து மூச்சு பயிற்சி தேவைப்படுது. சரி. அந்த பாட்டு இயற்கையான சூழல் என்னால வாழ முடியும்னு சொன்னா, அந்த மாதிரி வாழலாம். அந்த மாதிரி வாழ போகும்போது, நமக்கு அந்த இயற்கையான காற்றுகள் உள்ள போகும்போது, அந்த நமக்கு வந்து அந்த தேவையான ஆற்றல் நமக்கு வந்து கழிவுகள் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இயற்கையா கிடைச்சிடும். அந்த வாய்ப்பு நம்ம இழந்துட்டோம். 3வது வந்து மோஷன் கால் எந்திரிச்சோன மோஷன் போணும். கால் எந்திரிச்சா தானே போகும். எந்திரிக்கிற பழக்கம் இல்லை. நாங்க காலைலன்றது எப்பன்னு எனக்கு தெரியாது. சூரியன் நம்மள பார்த்து உதிக்கணும். அதுதான் காலை எழுதல். அப்ப எல்லா வழிகளையும், எல்லா மருத்துவங்களும், எல்லா சமயங்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? அதிகாலை பொழுது, சூரியன் உதயத்திற்கு முன்பாக அப்படின்ற வார்த்தைகள். யோசிச்சு பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். அப்ப நம்ம எழுந்துக்கலன்னு சொன்னால் வெயிட் குறையாது. நைட் அதே மாரி சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? நைட் லேட்டா சாப்பிடுறது. இப்போ புளிச்சு போனதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஏன் வந்து எனக்கு மோஷன் வரல? ஏன் எனக்கு மூச்சு வாங்குது? ஏன் யூரின் அவுட் அப்புறம் 4வது பார்ட் யூரின் அவுட்புட் வரல. யூரின் வரணும், மோஷன் வரணும், மூச்சு வழியா வெளிய வரணும், வேர்க்கணும். 4மே இல்ல. அந்த கழிவு என்னவா மாறுது? லிவர்ல போய் லிவர் உறிஞ்சி உறிஞ்சி ட்ரை பண்ணுது. சரி சரி பண்ண ட்ரை பண்ணுது. சரி பண்ண முடியாம போகும்போது, அங்க போய் சதையில போய் கொழுப்ப அடைச்சுக்கன்னு சொல்லுது. அப்ப கொழுப்பு அடைச்சுக்கும்போது வேர்வையும் நின்னு போயிடுது. அப்ப என்ன ஆகும்னா, காற்றாக மாறி உடம்புக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குது. சுத்திட்டே இருக்க போகும்போது பெயின் உற்பத்தி பண்ணுது. வயித்துல மட்டும் பெயின் இருக்காது. உப்புசமா இருக்கும். கை கால்ல ஜாயிண்ட் எல்லாம் பெயின் இருக்கும். தோள்பட்டை வலி, கழுத்து வலி, பின்மண்டை வலி, தலைவலி, முன்மண்டை வலி, நெத்தி வலி, கண்ணு வலி, மூஞ்சி வலி, மூக்கு வலி, வாய் வலி, பல்லு வலி, தொண்டை வலி, இப்படியே வலிகள். வலிகள்லாம் வந்து வலி அப்படின்ற நடு லீ போட்டாக்க காற்றுன்னு அர்த்தம். சின்ன லீ போட்டா பெயின் வலி. அப்போ அந்த வளிமண்டலம் நம்ம அடிக்கடி காதுல வாங்குறோம் இல்லையா? உங்களுக்கு வளிமண்டலம்னா தூய தமிழ் எங்கேயோ சொல்றேன் கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க அடிக்கடி நியூஸ்ல வளிமண்டலத்தினுடைய காற்று அழுத்தத்தின் காரணமாக இப்பொழுது வந்து மழை பொழிவு இருக்கும். இப்போ வந்து பாருங்க வெப்பசலனம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ வந்து புயல் அடிக்க போகுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த வார்த்தையே நம்ம காதுல வாங்கும்போது வளிமண்டலம்னா என்னது? காற்று மண்டலம். அப்ப காற்று சரியாக உடம்புல வேலை செய்யாத போது இந்த மாதிரியான கெட்ட காற்று உடம்புக்குள்ள போய் தங்க போகும்போது அதுவும் வெயிட் கொடுத்துரும். பலூன் வந்து சாதாரண பலூனுக்கும் அது காற்றடைத்த பலூனுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. எடை வந்து கூடும். அதே மாதிரிதான் இந்த உப்புசம். உப்புசத்துக்கான காரணம் என்ன? புளித்த உணவுகள். முதல்ல யூரின் பரிந்த இது நீர் வீக்கம்ன்றது வந்து உப்பின் காரணமானது. இது புளிப்பின் காரணமாக. ஏன்னா புளிச்சு போய் உள்ள போய் போய் வந்து வச்சிருந்தோம் என்ன ஆகும்? வெளியே வச்சிருந்தா இட்லி எப்படி புளிச்சு வருமோ உள்ள இருக்கிற இட்லியும் புளிச்சுதான் போயிடும். அது உள்ள போனா மட்டும் சேஃப்டியா வந்து ஏர் கண்டிஷன் உள்ள உள்ள ஹீட் கண்டிஷன் தான் இருக்கு உள்ள நமக்கு. அது போய் உள்ள அதுல போய் என்ன ஆகும்னா அதுல போய் தங்கி தங்கி அதுவும் புளிச்சு புளிச்சு போகும்போதுதான் நமக்கு வந்து எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுதுன்னா எலும்பெல்லாம் வலிக்குது, பல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி காட்டும். அப்ப நமக்கு புரியணும். நம்ம சாப்பாடு ஜீரணம் ஆகாம இருக்குது. நம்ம என்ன செய்யணும்ன்றதை யோசிக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணாமல் போக முடியாது. 3வது பார்ட்டு இதெல்லாம் அந்த கொழுப்பு அடைச்சிட்டு இருக்குல்ல, அது வாயுவா மாறாதுன்னா வந்து கொழுப்பாக சதைகள் அடைச்சிட்டு சதை வளரும். சதை வளரும் போது அது வெயிட் கொடுத்துரும். இன்னும் காற்று வெயிட், இன்னும் நீர் வெயிட். ரெண்டும் இல்லைன்னு சொன்னா சதையில அடைச்சிக்கிற சதை அடைப்பு. அதுல போய் கொழுப்புகள் படிஞ்சிடும். உணவு எல்லாம் கொழுப்பா மாத்தி மாத்தி என்ன பண்ணும் உடம்பு சதைகள்ல படிஞ்சு 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 இந்த சதை இவ்வளவு கொஞ்சம் பெருசாயிடுது, இவ்வளவு பெருசாயிடுது, இங்க இவ்வளவு பெருசாயிடுது, இங்க இவ்வளவு பெருசாயிடுது. அப்ப வெயிட் கம்ப்ளீட்டா வெயிட் என்ன ஆகும்? நார்மல் ஸ்டேட்டுக்கு 60 கிலோ வெயிட் இருக்கலாம்னு சொன்னா வந்து 65, 70, 80, 100, 120 வந்து வெயிட் மிஷின் வாங்கி வச்சோம்னா ஒருத்தர் ஏறி உடஞ்சே போச்சு. வெயிட் தாங்காம. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அவ்வளவு வெயிட், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. அவ ஜெயிக்கணும்னு சொன்னா என்ன ஆகும்? உணவை ஒழுங்குபடுத்த தெரியணும். இவ்வளவு சாப்பிட்டா உடம்பு சரியா குறைச்சிடலாம் அப்படின்றத விட முதல்ல வந்து அதை ஜெயிக்கணும்னு சொன்னால் உன்னை விட்டாதான் ஒன்னு பெற முடியும் இடத்துக்குள்ள வந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் தான் பலரும் பேசணும். அது தொடர்ச்சி தான் வந்து இரவு வேலை வந்து சீக்கிரமா சாப்பிடணும். பசிக்கலன்னா சாப்பாடை விட்டுறணும் அப்படின்றத அடிக்கடி நம்ம பேசிதான் இருக்கோம். மீண்டும் அந்த இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம உடம்பு வெயிட் குறைக்கிற என்ன வழின்றதான் பேசிட்டு இருக்கோம் சப்ஜெக்ட். அதுலயும் அதே தான் சப்ஜெக்ட் வருது. ஒண்ணு சீக்கிரமா சாப்பிடணும். இல்ல உங்களுக்கு டைம் வந்து முடியலையா விட்டுருங்க சாப்பிடுங்க. அதே மாதிரி பசி இல்லையா விட்டுருங்க நைட் விட்டுருங்க. காலை சாப்பிடலாம். அதே மாதிரி காலையில் சாப்பிடணும். அதான் விதி. எனக்கு காலையில பசிக்கிறதே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்ற விஷயங்கள்.
சரி என்ன ஏன் பசிக்கல உங்களுக்கு? என்னதான் சாப்பிட்டேன்? காலைல டீ தான் சாப்பிட்டேன். நிறைய பேர் சொல்றது டீ தான் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அது கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குதுன்றது மறைபொருளாக இருக்கிறது. டீ ரிஸ்க் இல்ல, டீ ரஸ்க், ரிஸ்க்னு சொல்லுவோம். டீ ரஸ்க், டீ பிஸ்கட், டீ பிரெட், டீ பொற. பழைய காலத்து டைப், பழைய காலத்து ஆசாமி. நான் பொற தான் சாப்பிட்டேன். நான் கொஞ்சம் பழசு. ஒண்ணு. நான் பிரெட். நான் டேரி பிஸ்கட் தான். ஒரே ஒரு ரஸ்க் தான் நான். எல்லாமே ரிஸ்க் தான். இதை விட்டு வெளியே வராம பேசி டீ ஜெயிக்கணும். டீ தப்பா ரைட்டா? அந்த கொஸ்டின் என்ன? டீ குட். ஆனால் நாம குடிக்கிற டீ கிடையாது. ஏன்னா ஒயிட் சுகர் வெயிட் கொடுக்கும். சர்க்கரையாக நேரடி இனிப்பாக எதை சாப்பிட்டாலும் வெயிட் கொடுக்கும். வெயிட் குறைக்கணும் விரும்பினால் இனிப்பு நேரடியாக இனிப்பா விட்டுறணும். கோராவில் பார்த்தேன் பேசிட்டு ஒரு நாள். அவர் சொல்ற, நான் 5 வருஷமா நாங்க வந்து இனிப்பே சாப்பிடறது இல்ல. நாங்க எந்த இனிப்பும் சாப்பிடறது இல்ல. வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ, பனங்கற்கண்டோ பனம் வெல்லமோ, இல்ல வந்து தென்னஞ்சர்க்கரையோ அல்லது டைரக்ட் சுகரோ நாங்க சாப்பிடல. ஆனால் நான் திறந்து ஒரு வந்து கேக் சாப்பிடுவேன்னு சொல்றாரு. அது ரைட்டா? அதுவும் ரைட்டு. அவர் உடம்பு குறைஞ்சிருக்குது. ஏன்னு சொன்னா அவரு வந்து மேக்சிமம் சுகரை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கிறாரு. அப்போ வந்து அவரு சுத்தமா ஸ்டாப் பண்ணிருக்காருன்னு சொன்ன வார்த்தை தப்பு. கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாரு, ஆர் ரெடியூஸ் பண்ணிருக்கிறாரு, குறைச்சிருக்கிறாரு. ரைட், அது கூட ஓகே தான். அவரோட ஒரு பாராட்டலாம். அந்த மாதிரி இனிப்பு நேரடியா இனிப்பை நாங்க அவாய்ட் பண்றோம்னு நம்ம முடிவுக்கு வந்தா வெயிட் குறையும். அப்ப பழங்கள்ல இருக்க இனிப்பு எல்லா உணவுகளும் இனிப்பா மாறப்போகுது. அப்ப பழங்கள்ல இருக்க இனிப்பு நம்ம வந்து ஓகே தான், இல்லைன்னு சொல்றேன். ஆனா டயட் ஸ்வீட்ல வந்து இந்த ஒயிட் சுகர்ல வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது, சல்பர் இருக்குது, ப்ளீச்சிங் இருக்குது. இதுல வந்து வேற கெமிக்கல் இல்லைன்னு சொன்னா வச்சுக்கலாமே. மற்றபடி இனிப்பு இனிப்பு தான். இனிப்பு இனிப்பு வந்து எடை, உடல் எடை. அதை நம்ம விட்டால்தான் எடை குறைக்கணும், அப்பியரன்ஸும் குறைக்கணும். இது ஒரு மேட்ரு. இதெல்லாம் நாங்க தயாராயிட்டோம். அப்புறம் பிசு பிசுப்பான உணவுகள், இப்போ டால்டா அந்த மாதிரி நேச்சுரல் இதெல்லாம் வந்து நான் வந்து வெஜிடபிள் கீ தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, கீயா இருந்தாலும் சரி. கீயோட கீ பெட்டர் தான், அதே பரவாயில்ல. அதே மாதிரி பன்னீர்லாம் விட நம்ம வந்து நிறைய அப்பவே டைரக்டா ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்துறது நல்லது. அப்பவே வந்து வெண்ணையாக்கி பயன்படுத்தலாம். அப்ப இந்த பால், பாலேடுகள், பால் பொருள்லாம் வெயிட் கொடுக்க தான் செய்யும். அதுல வந்து ஒரு விலக்கு என்னன்னா பசும்பால். வெயிட் வேணாம்னு நினைச்சோம்னா பசும்பால். பசும்பாலை வந்து டேஸ்டே இல்லை, இல்லை அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஆக மொத்தம் எங்களுக்கு பால் வேணும். ஆனா பால் வெயிட் கொடுக்கும்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த பால் விட்டு நீங்க வந்து பசும்பாலை தேடி கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அதை அது எப்படிப்பட்ட பால் வாங்கணும்ன்றதால பார்த்து வாங்கிக்கோங்க. அதை பத்தி சப்ஜெக்ட்ல வேற. இப்ப பேசுற சப்ஜெக்ட் உடல் எடை. இதுக்கப்புறமா தான் போகணும். சரி இதுவும் முடியல, நைட்டு சாப்பாடு கட் பண்ணி வச்சுங்க, நான் 2 வேளை தான் சாப்பிடுறேன். அப்போ நம்ம அடிக்கடி வந்து காந்திஜியை பத்தி பேசுறோம். உடல் உழைப்பு வந்து விவசாயம் போன்ற கடுமையான உழைப்பாளர்களுக்கு மட்டும்தான் ஒரு வேளைக்கு மேற்பட்ட மாவு பொருள் சாப்பிடலாம் என்பது அவருடைய உணவு ஆராய்ச்சி. அப்போ வந்து நமக்கெல்லாம் எப்படி அவன் சொல்ற, அவரே பேர் சொன்னாரு, நமக்கெல்லாம் ஒரு வேளை உணவே போதுமானது. அப்ப மத்த வேலை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாப்பிடலாம்னு சொன்னாரு. இந்த மாவு பொருள் கார்போஹைட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ண சொன்னாரு. அப்ப கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாத பொருள் வந்து திருப்தி அடைய முடியாது. நமக்கு வந்து திருப்தி தருவதெல்லாம் மாவு பொருள் தான். இட்லிக்கு பதில் டெய்லி ஒரு நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆப்பிள் சாப்பிடுங்க, இன்னைக்கு வந்து ஒரு 6 ஆரஞ்சு சாப்பிடுங்க, இன்னைக்கு வந்து பப்பாளி சாப்பிடுங்க, இன்னைக்கு வந்து ஒரு தேங்காய் மட்டும் சாப்பிடுங்க, ஒரு தேங்காய் வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த இட்லிக்கு இருக்கிற ஒரு திருப்தி, ஒரு தோசைக்கு இருக்கிற திருப்தி, ஒரு பொங்கலுக்கு இருக்கிற திருப்தி, ஒரு பூரிக்கு இருக்கிற திருப்தி, ஒரு சப்பாத்தி இருக்கிற திருப்தி, ஒரு பணியாரத்துக்கு திருப்தி, ஒரு ஊத்தப்பருக்கு திருப்தி, உப்மாவுக்கு திருப்தி அடைய முடியுமான முடியாது. ஏன்? அது மாவு பொருள். நமக்கு திருப்தி தருவதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு பொருட்கள். அதான் வந்து சாட்டிஸ்பேக்டரி. அது வேற எந்த இதுலையுமே கிடைக்காது. நான் தண்ணியாவோ ஜூஸாவோ குடிக்கிறேன், எதுலையுமே நடக்காது. தண்ணி குடிச்சாலோ ஜூஸ் குடிச்சாலோ பழம் குடிச்சா நடக்காது. திருப்தி பண்ணணும். ஆனால் அதை நாம் வந்து கட்டுப்படுத்தணும்.
எப்படி கட்டுப்படுத்தணும்? நம்ம உழைப்பு எப்படியோ அதை பொறுத்து தான் உணவு. கடுமையான உழைப்பு, உழைச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. உழைப்பு இல்ல, நீங்க வந்து இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைச்சிட்டு மத்ததை காம்பன்சேட். எப்படி காம்பன்சேட் பண்றது? சாப்பாட்டுக்கு வைக்கிற பொரியல்ல இவ்வளவு பொரியலை வந்து இல்ல விட்டுட்டு இவ்வளவு பொரியல் சாப்பிடணும். இவ்வளவு சோறு சாப்பிடணும், இவ்வளவு சோறை மாறும். நீங்க ஒண்ணு மாத்த வேணாம். முதல்ல காய்கறிகளும் கீரையும் பொரியலும் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த சைட் டிஷ், அப்போ வந்து இந்த மெயின் டிஷ் வந்து குறைஞ்சிடும். அரிசி தானே மாவு பொருள், அந்த அரிசிக்கு அப்பாற்பட்டதெல்லாம் உள்ள போகும்போது இது ஃபில்லப் ஆயிடும். ஹோட்டல்ல எல்லாம் வச்சு போகும்போது நம்ம சாப்பிட்டு வந்துருப்போம். இந்த சாப்பாடு ஒரு பிளேட் ஆயிடுச்சுன்னா மொத்தம் காலி இருக்கும். அது வந்து கேட்டா வைப்போம், சில பேர் வைக்க மாட்டாங்க. நல்லா இருக்குது. அது மாதிரி தான் நாம வந்து நினைச்சுக்கணும். முதல்ல இதெல்லாம் சாப்பிட பழகணும்னு சொன்னா முதல்ல காய்கறிகள், கீரைகளோ என்னவோ சைட் டிஷ் என்ன இருக்குதோ அதை கிழங்குகள் வந்து வெயிட், கிழங்குகள் பார்க்கணும் ஜாகிரதையா. அதுல பிடிகரணை வெயிட் கொடுக்காது. இதை பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். அப்போ மொத்தத்துல வந்து இந்த மாதிரி அவன் சரி ரைட்டு, இதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க பாக்குறேன். நான் 3 மாசமா 90 நாள் ஆச்சு. 40 நாள் இன்னும் மண்டலம், 48 நாள் மண்டலம் கிண்டலம், நீங்க மண்டையும் மண்டலம் காணும் ஒன்னையும் காணும். உடம்பு போயிட்டு அப்படிதான் இருக்குது. பாஸ்டிங் வாங்க, நோன்பு அற்புதமாக உங்களுக்கு வந்து வழிகாட்டக்கூடிய நோன்பு. நோன்பு இப்போ எப்படி வைக்கணும்ன்றதுக்கு வந்து உணவு சாப்பிட்டு தான் நோன்பு வைக்கணும். அது அப்படி இல்லைன்னு சொன்னாக்க வந்து ஸ்டார்விங் போடுறது. சாப்பிட்டு நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா அது பேர் பாஸ்டிங். அது வித்தியாசம் தெரியணும். அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். அதே மாதிரி வந்து முடிக்க போகும்போது வந்து வடை பஜ்ஜி பொங்க வந்து சம்சா வச்சு முடிக்கக்கூடாது. நம்ம வந்து பழங்கள் பழச்சாறுகளோட ஆரம்பிக்கணும், முடிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வந்து மென்மையா சாப்பிட ஆரம்பிங்க, மெதுவா சாப்பிடுங்க. மெதுவாக சாப்பிடுங்க. அதை பத்தி விரிவான செய்தி அதெல்லாம் பேச முடியல. இப்ப நமக்கு தேவை இந்த நோன்பு. இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது மட்டும் பேசிட்டோம். அடுத்த வாரம் வேணும்னா என்ன சாப்பிட்டா உடம்பு குறையுன்றதை பத்தி செஞ்சுட்டு அடுத்த வாரம் பேசுவோம். வாரம் முடிப்போம். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஒரு காயோ கீரையோ அதெல்லாம் பத்தி பேச போகும்போது, அப்போ வந்து நம்ம வந்து போன வாரம் வந்து நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கவே இல்லை யாருமே. எங்க வீட்டுல நாங்க ஒரு பையனை வளர்த்துட்டு இருந்தோம். அதாவது எங்க சிஸ்டர் இல்லா பையன் தான் வந்தான். அப்போ வந்து எங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுவான் வந்து பேட் வாங்கி போறேன், அதை வாங்கிட்டு போறேன்ட்டு அப்பப்போ வந்து பேட் வாங்கி கொடுப்போம், பால் வாங்கி கொடுப்போம். வந்து மாசம் மாசம் 2000 செலவாயிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா ஒரு நாள் திட்டினாங்க வந்து, ஏன் மச்சான் அந்த மாதிரிலாம் வாங்கி தரீங்க அவருக்கு அப்படின்னாங்க. நாங்க 2 பேரும் உனக்குன்னு அதை பத்தி வேலையை பார்த்து, அப்போ வந்து பாரு பேட தூக்கி போவோம் வரவும் இதே வேலையை தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது, அப்போ வந்து அவன் வந்து கோவம் வச்சு உனக்கு என்ன அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லி சண்டை போட்டு சண்டை போறான். டேய் போய் தோத்துன்னு வந்துட்டு இருக்கிறான். ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம் அப்படின்னா. அவனோட வயசு வந்து என்ன 8 வயசு தான். இன்னைக்கு 20 வருஷம் வந்துச்சு. அப்போ அது இன்னைக்கு சப்ஜெக்ட் நமக்கு பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. இப்ப அவரோட டீச்சர் தான் ஓகே சொல்லிக் கொடுக்குறாரு. அப்ப எது முக்கியம்? ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். அது மாதிரி நீங்க போன வாரம் வந்து என்ன பண்ணி யாருமே காம்படிஷன் கலந்துக்கல. எப்ப பார்த்தாலும் தோத்துறோம் நாங்க. நீங்க வந்து கண்டுபிடினான்னு சொல்ல கண்டுபிடிக்க முடியல. நீங்க எதை சொல்ல மாத்தி விட்டுறீங்க. நீங்க அது கிடையாது அது கிடையாது சொல்லிட்டு நீங்க ஒரு புதுசா சொல்லி விட்டுறீங்க. இப்போ ஜெனரலாவே சப்ஜெக்ட் எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா, நான் என்ன காய் கேட்டேன்னு சொல்லிடுறீங்களா? நாங்க ஒன்று சொல்றதெல்லாம் மாத்திட்டு நீங்களா ஒரு டெக்னிக் ஒன்று மாத்தி காய் பார்த்தா அந்த மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் நான் சொன்னேன். போன வாரம் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, இந்த வாரம் சொல்லிட்டேன். இந்த வாரம் வந்து காய்ச்சலுக்கு பயன்படக்கூடிய, சளிக்கு பயன்படக்கூடிய, செரிமானத்துக்கு பயன்படக்கூடிய, அது கீரையோ காயோ பழமோ அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க தான் முடியும். அப்புறம் ஸ்கின்ல கூட அப்ளை பண்ணலாம். இந்த பருவெல்லாம் கூட போயிடும். அரைச்சி பூசலாம், காய அரைச்சி பூசலாமா, பழத்தை அரைச்சி பூசலாமா, கீரை அரைச்சி பூசலாமா தெரியாது. வாய் வந்து இந்த ஸ்மெல்லாம் வராம கேஸ் கொடுக்கும். வாந்தி நிறுத்தும், குமட்டல நிறுத்தும், செரிமானத்தை கூட்டும், மூளையின் செயல்பாடுகளை துரிதப்படுத்தும், நினைவாற்றலை கூட்டுகிறது. இந்த மென்சஸ் டைம்ல டைட்டா புடிச்சிட்டு வலிக்கும், அந்த வலி கூட இதுல போயிடும்.
ஆஸ்மா கூட இவ்வளவு நேரம் பேசின ஒபிசிட்டி கூட இது ஒரு மருந்தா பயன்படுத்திக்கலாம். அது அக்வாரம் சொல்லலாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை தான் இருக்கு. இதனுடைய காலங்கள் வந்து குறைஞ்சது 5000 வருஷம் முன்னாடி இருந்து பயன்படுத்துறாங்க மக்கள். உலக மக்கள் தொகையில 5000 வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறு இருக்கு அதுக்கு. ஒரே ஒரு குழு தான் இருக்கு, சொன்னா சொல்லிடுவீங்க நீங்க. சார் வெந்தயம். வெந்தயம் என்பது தெரியாது. வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது பார்ட்டிசிபேஷன் முக்கியம். ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைனாலும் பரவாயில்லைன்னு தான் நான் சொல்றேன். இதுதான் கரெக்ட். கீரை சாப்பிடலாம் சொன்னதுதான் சார். வேற குழு சளியை குறைக்கும் சொல்றோம். வெந்தயம் சளியை குறைக்குமா? நான் டிபேட் மாதிரி வெந்தயம் சளி வந்து என்ன பண்ணுன்னா கலைச்சிடும். சளி பிடிக்கிற மாதிரி தெரியும். அதனாலதான் மறுக்கிறோம். மறுக்கிறீங்க, தெரிஞ்சு போச்சு. இது மாதிரிதான் ஸ்ட்ராங்கா இருக்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கூட ஸ்ட்ராங் பண்ண போது ஸ்ட்ராங்கா எல்லாம் மாறினாலும் தோத்தாங்க. மூளைக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது, உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது சொல்லும் போது நம்ம வந்து மூளைக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். அதனால கிடையாது. அதனால சொல்லல. உற்சாகப்படுத்தக்கூடியது மூளைக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அது மாதிரி ஒண்ணு ஏற்கனவே பேசிட்டோம். பட்சத்துல காபிதா லெமன்ல சொல்றாங்க. லெமன் எலுமிச்சை வந்து ஒரு மெசேஜ். லெமனும் கோல்டு தான் சொல்றாங்க. சொல்றாங்க பல விஷயங்கள் சுக்கோட பொருந்துதான் செய்யுது, ஆனாலும் சுக்கு இல்லை. மல்லி சார். மல்லினா இது சுக்கு சுக்குதான் சொல்றீங்க. உப்பு இஞ்சி அதெல்லாம் சுக்கு, அவ்வளவுதான். நீங்க தனியா விதையா எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுங்க. இது உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. மல்லிக்கீரை சரியான பதில். கொத்தமல்லி கலைகள். ஏன்னா சளி பிடிக்காது, டேஸ்டிங் ஸ்மெல் இருக்கு, மூளைக்கு உற்சாகம் தருவதெல்லாம் நறுமணம் தான். இது இப்ப நான் ஒரே ஒரு குழுதான் குழுலாம் பார்த்தேன். போன வாரம் சொன்னேன் அதனுடைய பேர் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தேன். போன வாரம் புதினா பத்தி பேசணும் இல்லையா? அதோட பேர் தானே புதினாமல்லி. அப்போ அதை சொல்லித்தான் சொல்லியிருப்பீங்க. அதனாலதான் ஒரே ஒரு குழு தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப லெமன் வந்து சொல்லியிருந்தோம்னா அது கோல்டு. அதே மாதிரி வெந்தயமும் கோல்ட் ஆகும். புதினா தலை வந்து இந்த கொத்தமல்லி தலை வந்து கோல்ட் ஆகாது. நான் வந்து நிறைய கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கக்கூடிய பேஷண்ட் தான் வரப்போம் கொத்தமல்லி தலை யூஸ் பண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க வருஷமா. ஒரு ஆராய்ச்சியில இருந்தேன். இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன். இப்ப தனியா சோம்பு சுக்குன்னு மட்டும் அந்த மாதிரி விதைகள் தான் சொல்லிட்டு இருக்க ஒழிய சொல்றது கிடையாது. இருந்தாலும் கூட கொத்தமல்லி தழையை ஒரு காலத்துல வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் வந்து பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டே தான் இருந்தேன். அதாவது ஒரு கிரீன் சாப்பிடணும். கிரீன்னா பச்சையா ஏதாவது ஒன்று சாப்பிடணும். ஏன்னா உடம்பு வந்து ஹீட்டாக தான் நம்ம கண்டதை உள்ள போடுறோம். ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஒரு கிரீன் உள்ள போச்சுன்னா கூலண்ட் இல்லையா? நம்ம வந்து அப்படியே டென்ஷனா இருக்க போகும்போது கூல் பிளேஸுக்கு போனா வந்து எல்லாமே வந்து கிரீன்ஸா இருக்கக்கூடிய இடத்துக்கு போவோம். அதே மாதிரி உள்ள ஒரு கிரீன்ஸ் அனுப்பணும்னு சொல்ல போகும்போது என்னுடைய மைண்ட்ல பெஸ்ட் செலெக்ஷனா இருந்தது வந்து கொத்தமல்லி தான். ஏன்னா இதை விட ஸ்ட்ராங் புதினா. புதினாவை நிறைய குடிக்க முடியாது, கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய குடிக்கலாம்னு மைண்ட் இருந்துச்சு.
அது மாதிரி கொடுத்துட்டே தான் இருந்தேன். அதுல ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, வேற ஆப்ஷன் இல்லையான்னு கேட்டாங்க. வேற ஆப்ஷன் முருங்கைன்னு சொன்னேன். இத சொல்லியிருக்கலாமே நீங்க. 3 மாசம் 2 மாசம் என் உயிரை எடுத்துட்டீங்க சார் நீங்க. கொத்தமல்லி தழை குடிச்சியா, கொத்தமல்லி தழை குடிச்சியான்னு. முருங்கையெல்லாம் நான் ஈஸியா குடிச்சிருவேன். முருங்கை ஈஸியா குடிச்சிருவேன். அவ்வளவு அளவா இருந்துன்னு கேட்டேன். முருங்கை கீரையா சாப்பிடலாம், ஒரு சாம்பார்ல போட்டு சாப்பிடலாம். அது நல்லா இருக்கும். கீரை எப்படி நல்லா எனக்கு தெரியலையே. அது எனக்கு கம்ப்ளமா தெரிஞ்சு எனக்கு உங்களுக்கு ஒண்ணா இருக்கலாம். ஏன் உங்களை பத்தியே நினைச்சிருக்கீங்க? எங்களுக்கு ஆப்ஷன் நீங்க கொடுக்கணும் நீங்க. ஏதாவது ஒரு கீரை நீங்க சொல்லிருக்கலாம் நீங்க. இல்ல 2, 3 கீரை சொல்லிருக்கலாம். நீங்க கொத்தமல்லி தழை மட்டும் தான் சொன்னீங்க. அப்ப அது மட்டும் தான் இதுக்கு நினைச்சீங்கன்னு சாப்பிட்டு பார்த்தா எனக்கு வாஞ்சுதான் வருது. எனக்கு அடுத்த வேலை சாப்பிட பிடிக்கல சார். எனக்கு கொத்தமல்லி பிடிக்காது எனக்கு தெரியுமா? யோசிச்சேன். எதுக்கு சொல்லிட்டு அதாவது கிரீன் கலர்ல நீங்க ஜூஸ் குடிங்கன்றது மாதிரி பேட்டர்ன் மாத்திட்டு பேட்டர்ன் மாத்திக்கிட்டு வாபஸ் ஆகிட்டேன். இப்ப எப்படி வந்து காலை 7 to 10 தான் பேஷன் வரணும்னு சொல்ற மாதிரி போய் நான் 10 மணி தான் கிளினிக்கே திறக்கிறேன்னு சொல்ற ஒரு இடத்துக்கு நான் வந்து மாதிரி இப்போ அதே மாதிரி வந்து நானும் வந்து என்ன மாத்திக்கிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரைய முடிஞ்சால் நாங்களாம் வேலைக்கு போறோம் டெய்லி கீரை அவங்க இருக்க முடியும் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அவங்க கேட்கறாங்களா? முடிஞ்சால் அப்படின்னு பயந்து போய் ஒரு கீரையை சாப்பிடணும். கீரை டெய்லி சாப்பிட முடியுமா? ஜீரணம் ஆகுமா? அப்படின்னு கேட்கறாங்க. கீரை எல்லாம் வந்து சாயங்காலம் மிச்சமாயிட்டா வேஸ்ட் ஆயிடாதா? மிச்சமாயிடாதா? நைட் சாப்பிட்ட மறுநாள் வந்து டாக்டர் தான் போனாங்க. இப்படி வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்க என்ன ஆகுது சொன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் நிறுத்திட்டேன். இப்போ கீரையை பத்தி ரொம்ப பேசுறதே கிடையாது. எப்பயா தான் பேசுறேன். இப்போ கிரிட்டிக்கலா இருக்கவங்கள்ட்ட ஒரு கீரை யூஸ் பண்ணுறீங்க. என்ன கீரை நீங்க சொல்லுங்க சார். நான் ஒரு நாள் சொல்றேன். இதுதான் ஒண்ணு கொத்தமல்லி முருங்கைக்கீரை ஒண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இது தவிர இது தவிர நான் அடுத்த வாரம் யோசிச்சு சொல்றேன். நீங்க இது வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. இந்த வாரம் அட்லீஸ்ட் 2 நாளாவது ஒரு கீரை எடுத்துங்க. மீதி அடுத்த வாரம் யோசிச்சோம்னா உங்களுக்கு இது ஒத்து வரலாம் சொல்றேன். அப்படின்ற மாதிரி நான் காம்ப்ரமைஸ் ஆகி டவுன் ஆகிட்டே போறேன். படிக்கட்டுல மேல இருந்து கீழே இறங்கிட்டே வரேன். இப்படி இருந்தேன் கம்பீரமா மெஜஸ்டிக் அப்பியரன்ஸ். இப்ப அது கிடையாது. அப்படியே டவுன் ஸ்ட்ரீம்ல உள்ள வந்து ஃப்ளோ தண்ணியா இருந்து கீழே வந்துட்டீங்க. நெருப்பு மாதிரி மேல அப்படி போயிட்டு இருந்தேன்னா இப்ப அப்படியே வந்து கணிஞ்சு தணிஞ்சு கீழே தரைக்கு வந்துட்டேன் நான். ஆக மொத்தத்துல வாரத்தில் ஒரு 4 நாளாவது ஆல்டர்னேட் டேஸ் ஆகுது அல்லது டெய்லியே ரொட்டீன் 4 நாளைக்கு சாப்பிட்டு 3 நாள் கேப் ஆகுது. கீரைகள் எடுத்துக்கோ நல்லது. கிரீன் கலர் உள்ள போகணும். அது கூலண்ட்டு உள்ள வந்து இப்போ எப்படி நம்ம நேச்சுரலா வந்து பச்சை எதிர்பார்க்கறோமோ உடம்பு பச்சை எதிர்பார்க்கும். அது மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் பல நன்மைகள் இருக்குது. இன்னைக்கு பேசுற ஒபிசிட்டி அந்த உள்ள கொழுப்புகளை கரைப்பதற்கு உடம்பு எப்படி வேலை செய்யுது அவ்வளவு செய்தி மட்டும் சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உடம்பு உள்ள போற உணவுகளை வந்து கொழுப்புகளை எப்படி கரைக்குது, கல்லீரல் எப்படி கரைக்குதுன்னு சொன்னா இந்த கொழுப்பு எல்லாம் எடுத்து உருக்குது. உருக்கி 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 கிரீன் கலரா மாத்துது. மாத்தி பித்தப்பை அப்படின்ற பையில கொண்டு போய் பித்த நீரா சேர்த்து வைக்குது. இந்த பித்த நீர் உடம்புக்குள்ள எவ்வளவு கூட அது ஆரோக்கியமா இருக்குதோ அவ்வளவு கூட பாடி கூலண்டா இருக்கும். கண்ணு வந்து குளிர்ச்சியா இருக்கும். இந்த பித்தப்பையில வந்து இன்னும் அதை விட அசிடிட்டி நான் கொடுக்குறேன் பாரு நம்ம உள்ள கொடுத்துட்டே இருக்கோம் பாத்தீங்களா? நீயா நானா பாத்துலாம்னு சொல்லிட்டு அந்த நீயா நானாவில போட்டியில நம்ம ஜெயிக்கிறதுனால அந்த பித்தப்பைக்கே ஒரு போட்டி வைக்கிறோம். ஒண்ணவே ஆக்குறப்ப ஒண்ணவே வந்து ஹீட் ஆகி காட்டுறப்பான்னு சொல்லிட்டு பித்தப்பையில ஹீட் வந்த உடனே என்ன ஆகுது? அது கட்டியாவோ பித்தப்பை கற்களாவோ மாறுது. அப்போ ஒண்ணு டாக்டர் அங்க பண்ண சொன்னோன்னா எடுத்துட வேண்டியது. என்ன எடுத்துறீங்க? கல் எடுத்துறீங்களா? இல்ல பித்தப்பை எடுத்துட வேண்டியதுதான். அது ஒண்ணும் இருந்து ஒண்ணும் அவசியம் இல்லை அப்படின்ற இடத்துக்கு டாக்டர்கள் நம்ம சொல்றாங்க. டாக்டர் பேர் தப்பு இல்லை. மெடிக்கல் சயின்ஸ் அப்படி சொல்லுது. டாக்டர்கள் நம்மளோட சேர்ந்தவங்க தானே. நம்ம எல்லாம் அவங்களும் ஒண்ணுதான். நம்ம டாக்டர் படிச்சாலும் அந்த மெடிக்கல் சயின்ஸ் அப்படிதான் சொல்லி தருது. பித்தப்பை எடுத்து கட் பண்ணி எடுத்துலாம். அது ஒண்ணு யூஸ் இல்லை. பித்தப்பை எடுத்துட்டா என்ன ஆகும்? டோட்டலா அமில மண்டலமாக அமிலத்தை கரைச்சி உள்ள ஊத்தினா எப்படி ஊத்தினா எப்படி இருக்கும்? ஒரு ஆசிட் கையில பட்டாலோ கண்ணில் பட்டாலோ உடம்பு ஊத்தினா என்ன ஆகும்? அந்த உடம்புக்குள்ளேயே அந்த ஆசிட் உள்ள ஊறிட்டே இருந்துச்சுன்னா பாட்டிலா ஊறிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? குடல்கள்லாம் உறுப்புகள் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துக்கு போகும்போது எந்த ஒரு மருத்துவமும் பயன்படாது. அப்ப நாம வந்து வாய்ப்புள்ள போதே வாய் உள்ள போதே வாழ்க்கை உள்ள போதே வாழ்க்கையை சிரமமா வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா இன்னொருத்தர் தண்ணி எடுத்து கொடுத்து சாப்பிடறதுக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது வரணும். ஏன் 2 நாள் கீரை சாப்பிடும். பச்சையம் உடம்புல தேவைப்படுது. பச்சை கொழுப்புகளை எல்லாம் பச்சையமா தான் மாத்திது. அப்புறம் கொழுப்பு அனுப்பினா பச்சையை மாத்தி கொண்டு தராது. அதனால முடியாம தானே ஓவரோட இப்பதானே முடிச்சு போய் நின்று அப்படின்னு கை தூக்கிட்டேன்னு சொல்லுது பித்தப்பைய. அதனால நாம வந்து கொஞ்சம் அளவுல வந்து அசிடிட்டி எல்லாம் குறைச்சு உள்ள அனுப்பணும்னு சொன்னால் இது நடக்கும். எது அசிடிட்டி? இவ்வளவு நேரம் பேசுறதுனாலதான் அசிடிட்டி. புதுசா ஒரு லிஸ்ட் போட வேணாம். இவ்வளவு நேரம் எதெல்லாம் தப்புன்னு பேசணுமோ அதெல்லாம் அசிடிட்டியா மாறுது. அமிலம் அசிடிட்டினா அமிலமயமாக மாறுகிறது. இந்த அமிலத்தை மாற்றுவதற்கு நமக்கு வந்து இயற்கையான முறையில ஒரு பச்சை கலர்ல உள்ள அனுப்பணும். கிரீன் கலர் இல்லையா? இந்த பிளேவர் இருக்கான்னு பாத்துருவோம் அப்படின்னு பார்க்க கூடாது. நிறைய கலர் வருது.
ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல வருது, கலர்ஃபுல்லா வருது. இந்த கலர் நேச்சுரல் கலர் பச்சை. பச்சையம் இருக்கக்கூடிய கீரைகள் முதலிடம். வெயில் காலத்துல இது வந்து நினைச்சு அப்படின்னா மழை காலத்துல நம்ம ஆகாதுன்னு சொல்லுவாங்க. வாரம் 2 நாள் சாப்பிடுவாங்க. அப்பவே சாப்பிடுங்க. மிச்சம்லாம் நைட்டு சாப்பிடக்கூடாது. கீரை ஜீரணம் ஆகாது. ஏன்னா வெப்ப சூரியன்ல இருக்க போகும்போது மட்டும்தான் பச்சையம் வந்து உற்பத்தியும் ஆகும், ஜீரணமும் ஆகும். அது இல்லாதப்ப வேலை செய்யாது. அப்ப இரவுல கீரை சாப்பிடுறது வந்து நமக்கு வந்து ஒத்துக்காத மட்டும் இல்ல, ஆபத்தும் கூட. ஒரே ஒரு கீரை தான் எக்ஸம்ஷன், முருங்கீரை. அது கூட சில பேர் ஒத்துக்கலன்னு சொல்றாங்க. அதனால அதையும் சொல்ல விட்டேன் நான். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.